அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரஹ்மத் நகர் கிளை நடத்தும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. இடம் சதகத்துல்லா அப்பா கல்லூரி முன்பு. இப்ராஹிம் நபியும் இறுதி தூதரும் என்ற தலைப்பில் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களும், நவீன காலத்தில் முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பில் எம்.எஸ். சுலைமான் ஃபிர்தௌசி அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரஹ்மத் நகர் கிளை, நெல்லை மாவட்டம். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிறைந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் இரட்சகனாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமா. அம்மாபெரும் கிருபையாளனின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சுல்சில அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ முயற்சி செய்கிற அத்துணை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும், இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கும் நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுக்குமா. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாம் என்கிற ஒரு புனித கொள்கையில் நாம் பயணித்து வருகிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆனை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது, ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நிவாரணியாக இது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும், எதையெல்லாம் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அனைத்து முடிவுகளையும் அவனுடைய உள்ளத்தோடு தொடர்பு படுத்தி தான் அவன் எடுக்கிறான். உள்ளம் எடுக்கின்ற முடிவை பொறுத்துதான் அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுடைய செயல்பாடுகளாக மாற ஆரம்பிக்கிறது. இந்த உள்ளத்தை பற்றி இன்றைக்கு மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? உண்மையிலேயே இறைவன் சொன்ன அடிப்படையில் இந்த உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தி இருக்கிறோமா அல்லது அதை நாசமாக விட்டுவிட்டோமா என்று பார்த்தால், பெரும்பான்மையாக அதை கண்டுகொள்ளாமல் கடக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில பதியப்பட்ட செய்தி, அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன், உங்களுடைய உடல்களில் ஒரு உறுப்பு இருக்கிறது, இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீராகிவிட்டால் உடல் முழுக்க சீராகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப அடிப்படையாக நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். உண்மையான போராட்டம் என்பது போரிலே இறங்கி அவனை அடிப்பது, நம்மை அவன் அடிப்பது என்கிற இந்த போராட்டத்தை விட, குடும்ப வாழ்க்கை ரீதியாக சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வது, பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வது, இப்படி வாழுகின்ற வாழ்க்கையில் எதுவெல்லாம் நம்மை நோக்கி விரைந்து வருகிறதோ அதையெல்லாம் எப்படி கையாளுவதென்று உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளத்தோடு போராடுகிறோம் பாருங்கள். இதுதான் உண்மையான போராட்டம். ஜாஹிதுன் லிநஃப்ஸிஹின் நாங்க ரசூலுல்லாஹ், உள்ளத்தோடு போராட வேண்டும், அதுதான் சிறந்த போராட்டம். நாங்கள்
ஆனால் இன்றைக்கு உள்ளம் கரைபடிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதை அப்படியே விட்டுவிட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எத்தனையோ இடங்களில் நரகத்தை பற்றி எச்சரித்திருக்கிறானே, இன்றைக்காவது இந்த நரகத்திலே அல்லாஹ் நம்மை போட்டு விட்டார் என்கிற அச்சத்தோடு நரக வேதனை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி இருக்கிறோமா? சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எத்தனையோ இடங்களிலே பேசி இருக்கிறானே, இன்றைக்காவது இந்த இன்பங்களை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு சுஜூதுகளிலே நாம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டிருப்போமா? இந்த தவறுகளெல்லாம் நாம் சிறிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பெரும் தவறுகள் போல, இதையெல்லாம் செய்துவிட்டால் அல்லாஹ் நம்மை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவானே என்கிற சிந்தனை எழுந்து அதிலிருந்து மீண்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கிறோமா? இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது சொற்பத்திலும் சொற்பனவர்கள் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மீதம் உள்ளவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வழி, இஸ்லாமியருடைய இலக்கு என்னவாகிவிட்டது என்பது தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின, ஒரு முஃமின் இதா அத்னப தன்பன், ஒரு பாவத்தை செய்கிற பொழுது கானத் நுக்தத்தன் சௌதா, அவருடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு கரை ஏற்படுகிறது. ஒரு பாவத்தை செய்யற ஒரு முஃமின், அவருடைய உள்ளத்துல கருப்பு கரை ஏற்படுகிறது. அவன் திருந்தி அதிலிருந்து விலகிவிட்டான் என்றால், மேலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டான் என்றால், சக்கல மின்ஹா, அந்த கரை அதிலிருந்து நீங்குகிறது. இல்லை இல்லை அப்படித்தான் இருப்பேன் என்று அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தான் என்றால், ஜாதத், அதுவும் அதிகமாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபதாலிகல்லதி, இப்படித்தான் ذكرallahu في குர்ஆன், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் ரான, ரைன் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது, கரை படிந்து விட்டது. அஷ்ஷம்ஸ் என்கிற சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் காப மன் தஸ்ஸாஹா, யார் அதை தூய்மைப்படுத்தாமல் விட்டு விட்டாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார். இப்படி பல இடங்களில் குர்ஆனிலே உள்ளத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். ஏன் இந்த உள்ளத்தை நாம் சீராக்க வேண்டும்? ஏன் இந்த உள்ளத்தினுடைய கிரை நாம் நீக்க வேண்டும்? காரணம், தேவையில்லாத சிந்தனைகளை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே ஷைத்தான் வாக்கெடுத்து தான் வந்திருக்கிறான். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்பாக, வ மின் கல்பிஹிம், அவர்களுக்கு பின்பாக, வ அன் ஐமானிஹிம், அவர்களுக்கு வலதுபுறமாக, வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு இடதுபுறமாக நான் வருவேன். வலா தஜிது அக்ஸர ஷாக்கிரீன், நிறைய நபர்களை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க முடியாது. ஷைத்தான் என்ன சொல்றான் அல்லாஹ்ட்ட, நீ என்ன நீக்கிட்ட, நான் போறேன், உன் அடியார்களுடைய பாதையில் அமர்ந்து கொண்டு சுற்றி நாலா பக்கமும் வருவேன். இளமை பருவத்தில் இருந்தார்கள் என்றால் அதற்கேற்ற தவறுகளை நான் தூண்டுவேன். முதுமை பருவத்தில் இருந்தார்கள் என்றால் அதற்கேற்ற தவறுகளை நான் தூண்டுவேன். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சினிமாவை கவர்ச்சியாக காட்டுவேன், விபச்சாரத்தை கவர்ச்சியாக காட்டுவேன், திருட்டை மோகமாக காட்டுவேன், கொலையை மோகமாக காட்டுவேன். இதையெல்லாம் அவர்கள் செய்ததின் மூலமாக வலா தஜிது அக்ஸர ஷாக்கிரீன், நிறைய நபர்கள் நன்றி கெட்டவர்களாக உனக்கு மாறிவிடுவார்கள். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லி வந்த அனுமதி கேட்டு சவால் விட்டு வந்தான். இன்றைக்கு அப்படி நடக்கிறதா இல்ல? யோசித்து பாருங்கள். இன்றைக்காவது ஒரு நாள், இன்றைய நாள் ஐவேளை தொழுதிருக்கிறேன், தர்மம் செய்திருக்கிறேன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று அதை லிஸ்ட் போட்டு பார்ப்போம். நான் பொய் பேசியிருக்கிறேன், புறம் பேசியிருக்கிறேன், குறை பேசியிருக்கிறேன் என்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். இது அதிகமாக இருக்கும். ஒரு மனிதன் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டான் என்றால், இஸ்லாமியனே அவனை நோக்கி தாவா செய்யப்படுகிற பொழுது, தொழுதால் அல்லாஹ் எனக்கு என்ன தருவான்? 10 500 அல்லாஹ் தருவானா? 100 500 அல்லாஹ் தருவானா என்று ஒரு நபர் கேட்கிறார். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? என மனப்பான்மை இஸ்லாமியர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உலகத்திலே நான் வாழ்ந்து மரணிக்கிற வரைக்கும் இன்பத்திலேயே இருக்கணும், அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தரணும், எனக்கு மட்டும் என் கூட இருக்க கூட நல்லா இருக்க கூடாது, எனக்கு எல்லாத்தையும் தரணும். ஆனா அல்லாஹ்க்கு நான் இது செய்ய மாட்டேன். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இல்லை இதுதான். நீங்கள் ஒரு இடத்துல சென்று நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஜாலியா இருக்கீங்க போல சொல்லி பாருங்க,
உனக்கு என்ன கஷ்டம் தெரியும், அரை மணி நேரம் புலம்புவாரு. ஏன் அந்த நேரத்துல நல்லா வச்சிருக்கிறான், கடந்து போக மறுக்கு மனசு. ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, அப்படியே பேசிக் கொண்டிருக்கிற சாக்கிலே அல்லாஹ்வுக்கு தீருவான். காபீர சந்தோஷமா இருக்கிறான், ஐவலுக்கு இருக்கிறான், நோன்பு வச்சிருக்கிறானா, களிமா சொல்லி இருக்கிறானா, நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், வாழ்க்கை முழுக்க தியாகம் இருக்கிறேன், கஷ்டம் தான், கருணையே காட்ட மாட்டான் இறைவன். இதனுடைய விளைவு தான் முகநூலில் ஒரு மனிதர் பதிவு செய்கிறார், ஒரு இஸ்லாமிய நண்பர். இரக்கமற்ற இறைவா, இவ்வளவோ பிரார்த்தனை செய்தும் என் தம்பியினுடைய உயிரை எடுத்துக்கொண்டாயே, வேறு வழியின்றி, அவர் வாசகத்தை பாருங்கள், வேறு வழியின்றி உன்னிடத்தில் நான் மன்றாடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இறைவன் நமக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, நன்கு யோசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் செய்கிற தவறுக்கு அல்லாஹ் குற்றம் முடிக்க வேண்டும் என்று நாடினால் உலகத்திலே ஒரு உயிர் மிஞ்சுமா? பொய் பேசாமல், மோசடி செய்யாமல், குறை கூறாமல், புறம் பேசாமல், நேர்மையாக நீதியாக வாழ்ந்து மரணிக்கிற ஒரு மனிதரை 60 வருடம் வாழ்ந்தால் 15 வருடத்தை கழித்து விடுவோம், மீதம் உள்ள வருடங்கள் முழுக்க இவன் தான் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறான் என்று எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. ஒருவேளை அல்லாஹ் உலகத்திலே வாழுகிற இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஆண் சொன்னதை மீறி நடந்து விட்டாரே என்று குற்றம் முடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் ஒரு உயிர் மிஞ்சால். ஆனால் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறானே, அந்த சிந்தனை உள்ளத்தில் நாம் ஏற்றினோமா? அவனுக்கு இது கிடைத்திருக்கிறது, இவனுக்கு இது கிடைத்திருக்கிறது என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிற நாம் நமக்கு கிடைத்தது என்ன என்றைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம்? அந்த விஷயத்தில் உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறோமா? கை கால் சுவாத்தி தந்திருக்கிறையா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சுஜூதிலே நன்றி செலுத்தி இருக்கிறோமா? சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் வறுமையால் இன்றைக்கும் செத்து மடிகிற எத்தனை உயிர்கள் இருக்கிறது. வகை வகையாக ரகரகையாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே, இதற்கெல்லாம் அவரிடத்தில் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? உடுத்த உடை கொடுத்து, உண்ண பருக எல்லாத்தையும் கொடுத்து, வாழ்வதற்கு தேவையான உறவுகளை கொடுத்த இறைவனுக்கு நாம் என்ன செய்தோம்? கேட்டால் பதில் இருக்காது. ஆனால் அல்லாஹ் என்னை மறந்து விட்டான். அதனால்தான் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே படுக்கைக்கு செல்லுகிற பொழுது ஃபலக் நாஸ் சூராவை ஓதி இருக்கிறார்கள். ஏன்? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், மனிதர்களுடைய உள்ளத்தில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் அவனுடைய தீங்கை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். எல்லா ரூட்லையும் வருவான். நீங்கள் அப்பொழுதுதான் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம், அமல் செய்யலாம் என்று நினைப்பீர்கள், அங்கு ஒரு அலட்சியத்தை கொண்டு வருவான். இதை செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாள் முழுக்க நின்று நின்று உழைக்கிறாயே, ஒரு 5 நிமிஷம் தூங்க, என்னத்த பதில் தொழுக, சரி வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுரு, பதில் தொழுக வேணாம், தூங்க வைப்பான். விளைவு என்ன? தொழுகை என்றால் என்ன என்று கேள்வி எழும்புகிற அளவிற்கு அவனுக்கும் தொழுகைக்கும் ஒரு தொடர்பே இல்லாமல் மாறிவிடுவான். இதற்கெல்லாம் காரணம் மனிதர்கள், ஷைத்தான்கள். மனிதர்கள் அவருடைய இலக்கை மறந்து விட்டார்கள், ஷைத்தான் அவருடைய இலக்கை சீராக செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நமக்கு மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அறிவு ஒன்று சொல்லும், உணர்ச்சி ஒன்று சொல்லும். அறிவை பயன்படுத்தி உள்ளத்தோடு அறிவை சேர்க்கின்ற பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். தகாத வார்த்தையில் ஒரு மனிதர் பேசுவார், கோபம் எழும், அறிவு சொல்லும் கோபப்படாத. குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லி இருக்கு? உள்ளம் 2ஆ பேசும். உள்ளம் உணர்ச்சி என்னமா சொல்லும்? நீ எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு மரியாதைக்குரியன, முன்னமே பேசிதானே அடி. பெரும்பான்மையான மனிதர்கள் நாம் உணர்ச்சியை கையில் எடுத்து அறிவை விட்டு விடுகிறோம். இந்த இடத்தில் உள்ளத்தை பக்குவப்படுத்த மறந்ததனுடைய விளைவுதான் ஒரு சில வருடங்கள் கழித்ததற்கு பின்பாக டிப்ரெஷன் என்கிற ஒரு நோயிலே விழுகிறான். ஸ்ட்ரெஸ், மனநோயாளியாக மாறுகிறான். சம்பாதித்த காசுகள், பொருளாதாரங்களை எல்லாம் ஏதோ ஒரு மருத்துவரிடத்துல போய் கோடான கொடிகளை கொட்டி தீர்த்து எனக்கு நிம்மதி கிடைக்காதா? வீட்டிலே சென்றால் நிம்மதி இல்லை, ரோட்டிலே சென்றால் நிம்மதி இல்லை, வியாபாரம் செய்தால் நிம்மதி இல்லை என்று நிம்மதியை தேடி அலையக்கூடியவனாக மாறக்கூடிய ஒரு நிலை. உண்மையில் நிம்மதி வேறு எங்கும் இல்லை, நம் இல்லங்களில் அல்லாஹ் இறக்கிய கையேடான குர்ஆனில் இருக்கிறது.
படித்து பார்த்திருக்கிறோமா குர்ஆனை? இன்றைக்காவது ஒரு நாள், இன்றையிலிருந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்வது கூட இரண்டாவதாக வைத்துக் கொள்வோம். என் வீட்டிலே உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நான் ஓதுகிறேன். இப்படி எத்தனை நபர்கள் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறோம்? இந்த வார விடுமுறையில் இந்த சினிமாக்களை நாம் பார்க்க வேண்டும், இந்த வார விடுமுறைகளில் இந்தந்த தீய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் பேசுகிறது. ஏன்? உள்ளம் முழுக்க ஷைத்தான் வந்து விட்டான். எல்லாவற்றிலும் அலட்சியத்தை நாம் பார்க்கிறோம். தொழுக வேண்டும் என்றால் அலட்சியம். தொழுது என்ன கிடைக்க போகிறது? நுகர் தொழுக எந்தா தொழுதுகோ, அசர் தொழுக எந்தா தொழுதுகோ என்று தொழுகையை விட ஆரம்பிக்கிறான். தொழுகையில் இருக்கக்கூடிய சப்புகளிலும் அலட்சியம். நாம் சில விஷயங்களை பெரியதாக நினைக்க மாட்டோம். ஆனால் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கிற சப்புகளை கூட சொல்லுகிறார்கள், அகீமுஸ் ஸுஃபூஃப், உங்களுடைய வரிசைகளை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், தோள்புஜங்களை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். யார் வரிசையை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் சரி செய்கிறான், இணக்கத்தை ஏற்படுத்துகிறான். யார் வரிசையை மாற்றி நிற்கிறாரோ அவருடைய முகத்தை மறுமை நாளிலே அல்லாஹ் மாற்றுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சாதாரண ஒரு சஃப் நம்ம நினைக்கிறோம்ல, இந்த வரிசையில் நிற்பதை கூட ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, சரியாக நீங்கள் இருக்கவில்லை என்றால் உங்களுடைய முகத்தை அல்லாஹ் மாற்றுவான். இடம் இருக்கிறது, ஒரு ஆள் நிற்கிற இடம் தானே, பின்னாடி போய் நிற்போம், ஒரு சப்பு தானே கீழே பேத்துவோம் என்று இந்த எண்ணத்தை நாம் ஏற்படுத்தினால் கூட நிற்க வருபவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லுகிற பொழுது அவர்களுடைய முகத்தை எல்லாம் மாற்றுகிறான் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த மறக்கிறோம். இதனுடைய விளைவு தான் இஸ்லாமியன் கஞ்சா கடத்துகிறான், இஸ்லாமியன் தீவிரவாதியாக இருக்கிறான், இஸ்லாமியன் கொலை செய்ய ஆரம்பிக்கிறான். இஸ்லாத்தில் இல்லாத அனைத்து காரியங்களும் செய்வதிலே ஒரு இஸ்லாமியன் பங்கெடுக்கின்ற பொழுதுதான் சமுதாயத்தில் நமக்கு எதிரான எதிர்ப்புகள் அதிகமாகிறது. காரணம் யார்? ஒரு இடங்களில் வேறு சமுதாயங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை, இஸ்லாம் உயரிய மார்க்கம் என்று நம் சமுதாயம் சார்ந்தவர்கள் வேறு ஒரு பக்கத்திலே தவறான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே இஸ்லாத்தை பற்றி கேவலமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், எத்தனை இஸ்லாமியர்கள் சென்று கண்டு கழித்து வந்து படத்தை படமாக பாருங்கள் என்று சொன்னார்கள். நன்கு யோசித்து பாருங்கள், அவன் படத்தை படமாக பார்த்தானா? இப்படித்தாங்க செய்தான் வருவான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நேரத்திலே இரவு தொழுகையிலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்தில், ரசூலுல்லாஹ் செய்த பிரார்த்தனையை பாருங்க, உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி, வஸக்கிஹா அன்த கைர மின் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்திய அல்லாஹ் நீதான் தூய்மைப்படுத்துபவதில் சிறந்தவன். அதை நான் சரியாக்கணும். ஒரு செயலை செய்ய நான் நாடுகிற பொழுது சரியா தவறா என்ற உள்ளத்தை நான் பக்குவப்படுத்தி செய்கிற பொழுது அந்த நேரத்தில் என்னால் தவறில் ஈடுபட முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். நபிகள் நாயகம் நினைத்திருந்தால், அவர்களுக்குள்ள செல்வாக்கினால், அவர்களுக்குள்ள மதிப்பினால் எத்தனையோ நபர்களை அடிமைகளாக வைத்திருக்கலாம். எத்தனையோ தவறுகளிலே சஹாபாக்கள் ஈடுபட்டிருந்தாலும் அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்த சிறப்பினால், அவர்களுக்குள்ள மதிப்பினால் சஹாபாக்கள் தவறிலே இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைய சமுதாயம் அப்படி இருந்ததா? குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொன்னான்? சஹாபாக்களை, ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் தான் பொருந்திக்கிட்டான்ல, நம்ம தவறு செஞ்சோம் சஹாபி செஞ்சாங்களா? உலகத்தில் உள்ள வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, மறுமைக்காக நான் போராடுவேன், அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் பெரியது என்பதை ஒவ்வொரு அனுதினமும் உள்ளத்திலே ஏற்றி 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 உள்ளத்தை சீர்படுத்தினார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கோடான கோடிக்கணக்கான பேர் இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வெறும் 7 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே மக்காவில் வசித்தார்கள். இரும்பு கவசத்தால் அணியப்பட்டு தோள்கள் கறுக்கப்பட்டது. சிறுவர்களிடத்திலே ஒரு சஹாபி கொடுக்கப்பட்டு மக்கா முழுக்க சுற்றி வரப்பட்டார். அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் இஸ்லாத்திற்காக.
இன்றைக்கு இலகுவாக இந்த மார்க்கத்தை அடைந்திருக்கிறோமே, இந்த மார்க்கம் நமக்கு அடைய வேண்டும் என்று அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பாடுபட்டார்கள்? உண்மையான மார்க்கத்தில் இன்று பயணியுங்கள். நபிகள் நாயகம் கவலைப்பட்டார்கள், என் சமுதாயம் நரகத்துக்கு போயிருமோ? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அல் கஹஃப் என்கிற அத்தியாயத்தில், நபியே அவர்களை பற்றி நினைத்து உண்மை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். பாடுபட்டாங்க. நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா நல்லா இருக்குமா? என்னுடைய சமுதாயமும் மீன்கள், என் சகோதரர்கள், என் வாரிசுகள், என் பிள்ளைகள், என் அண்ணன் தம்பிகள், நான் எப்படி சொர்க்கத்திற்கு செல்லுகிறேனோ அதே போன்ற என் சமூகம் வர வேண்டும் என்று நினைத்தார்களே, அவர்களுடைய உள்ள கவலை எங்கிருந்தது? இன்றைக்குள்ள உள்ள கவலை எப்படி இருக்கிறது? ஒரு வயதை அடைகின்ற பொழுது இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ரவுடிசம் பண்ணுவது அல்லது இது போன்ற தவறுகளில் ஒரு தலைவனாக இருப்பது, பெற்றவர்களை எதிர்த்து பேசுவது ஒரு கெத்து நினைக்கிறாங்க. இந்த கெத்துங்கிற வார்த்தைக்கு பொருள் கொண்டு எத்தனையோ நபர்கள் உலகத்திலேயும் மாண்டு வந்திருக்கிறார்கள். குர்ஆனிலும் அதற்கெல்லாம் ஒரு உதாரணத்தை காட்டுகிறாங்க. காரூனை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்ன காரூன மூசாவினுடைய சமுதாயத்தில் உள்ள ஒருவன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய கஜானாவினுடைய சாவியை தூக்குவதற்கு நிறைய நபர்கள் வேண்டும். அவ்வளவு செல்வத்தை கொடுத்தோம். நன்றி கெட்டவன் என்னால் வந்தது என்று சொன்னான். ஒரேடியாக அவனை நான் பூமிக்குள் புதைத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நினைத்துக் கொள்ளுங்கள், காரூனை விட பெரியவன் அல்ல நான். காரூனே அல்லாஹ் அழித்து விட்டான் என்றால் நம்முடைய நிலைமை யோசித்து பார்க்க வேண்டும். கரை படிந்திருக்கிற உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவன் திரும்பி வந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிற பொழுது அது பைதா, அது வெண்மையாக மாறுகிறது. ஒரு நல்ல உள்ளம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். உண்மையான ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல கல்லுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, பார்க்க பியூரிஃபையா இருக்கும். ஒரு அழுக்கு பட்டுச்சு, அது தட்டி விட்டா அப்படி போயிடும். அதுதான் உள்ளம். ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கையை கடினப்பட்டு அமல் செய்வான், தெரியாம தவறுல விழுந்துருவான். உடனடியாக என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் ஓடி வருவான். யா அல்லாஹ், பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், நான் தெரியாமல் செய்து விட்டேன், நான் செய்த சிறிய பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ், நீ கொடுக்க இருக்கின்ற நரகத்தினுடைய வேதனை என்னால் தாங்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நரகத்தினுடைய வேதனையை பற்றி சொல்லுகிறான். நரகவாதிகள் அவருடைய தோள்கள் எல்லாம் கருக்கப்படும், மீண்டும் மீண்டும் தோல் கொடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கருக்கப்படும். நெருப்பிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கடுமையான வெப்பத்தினால் தாகத்திற்கு உள்ளாவார்கள். அல்லாஹ்வை நோக்கி வருவார்களாம், அல்லாஹ் தாகமாக இருக்கிறது என்று. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? கொதி நீரை தூக்கி கையில் கொடுப்பானாம். அதை அவர்கள் மிடர் மிடராக விழுங்குவார்கள். அதை விழுங்கியதனுடைய விளைவு குடல்கள் எல்லாம் கிழிந்து கீழே விடும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மூலையிலும் அவரை நோக்கி மரணம் வரும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் மரணிக்க ஆசைப்பட மாட்டான். ஆனால் நரகத்தில் அப்படி அல்ல. எனக்கு ஒரு மரணம் வந்துடாதா, இந்த வேதனை விட்டு நாம் பாதுகாக்கப்பட்டு விட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் மரணம் அவனை நோக்கி வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். மீண்டும் மீண்டும் அவனை வேதனை செய்வதிலேயே நாம் நிலைத்து வைத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த நரக நெருப்பை குறித்து உள்ளத்திலே நாம் பேசினோமா? உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தினோமா? அந்தத்துக்கு முன்னால் நரக நெருப்பை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய தூதரும் மேடையில் என்று சத்தமிடுகிறார்கள். ஒரு சஹாபின் ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்லுகிறார், ரோட்டிலே செல்லுகிற நான் கேட்டேன்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்துல மைக் ஸ்பீக்கர் இருந்ததா? ஏன் அவ்வளவு கோஷமாக ரசூலுல்லாஹ் கத்தினார்கள்? லவ் தஅலமூன மா அலம், நான் அறிந்ததை எல்லாம் நீங்கள் அறிந்தால், நான் பார்த்த வேதனைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால். நபிகள் நாயகருக்கு வேதனை எடுத்து காட்டப்பட்டது. மண்டையிலே படுக்க வைத்து கல் போடப்பட்ட வேதனையை பார்த்தார்கள். நெருப்பு செருப்பு அணிவிக்கப்பட்ட வேதனையை பார்த்தார்கள். தோள்கள் கருக்கப்படுகிற வேதனையை பார்த்தார்கள். நெருப்பு சட்டியில் எரியப்படுகிற வேதனையை பார்த்தார்கள். நெருப்பு கத்திரியால் உடலை வெட்டுபவனுடைய வேதனையை பார்த்தார்கள். குடல்களை வெளியே போட்டு அதை பிடித்து திருந்து கொண்டிருப்பவனுடைய வேதனையை பார்த்தார்கள். இன்னும் பல.
இதையெல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பார்த்தது நீங்க பார்த்திருந்தீர்கள் என்றால், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் லலஹைத்தும் கலீலா, குறைவாகத்தான் சிரிப்பீர்கள், வல பக்கைத்தும் கசீரா, அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹ் என்ன இந்த வேதனையில் போட்டு விடுவானோ, இன்னைக்கு இவர்கிட்ட போய் பேசிட்டேனே, இன்னைக்கு அதை பத்தி புறம் பேசிட்டேனே, இன்னைக்கு அவரை பத்தி குறை பேசிட்டேனே, அவர்கிட்ட போய் சத்தியம் பண்ணிட்டேனே, இதனால அல்லாஹ் நீ அதை பண்ணிடுவானோ, இதனால அல்லாஹ் நீ அவரை நெருப்பிலே போற்றுவானோ என்று எண்ணியவராக பக்கைத்தும் கசீரா, அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்பேற்பட்ட வேதனைகளாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கால் வீங்க வீங்க தொழுகிறார்கள், தாடி நனைய நனைய பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா என்னை மன்னித்து விடு என்று. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? ஒரு நிம்மதி ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பாங்களா? நீங்க மனக்கவலைன்னு சொல்லி எல்லாத்தையுமே கைவிடுறோமே, ஒரு நிம்மதி ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பாங்களா? ஆனால் நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள் என்றால், எல்லாத்தையும் தன்னுடைய உள்ளத்திற்கு ஏற்ப நிம்மதியாக மாற்றினார்கள். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். புகாரிலே பதியப்பட்ட செய்தி, அல்லாஹும்ம ஜஅல் ஃபி கல்பி நூரா, என் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்தியா அல்லாஹ். இந்த உள்ளம் இருக்கே, இதுல குரோம இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பத்தியான இந்த விஷயம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்க வளர்ந்துட்டா பொறாம இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, என் உள்ளத்தை பியூரிஃபை பண்ணியா அல்லாஹ், நூரை ஏற்படுத்துன்றாங்க சொல்லலாம். நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையில் அனாதையாக பிறக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், பல இழப்புகளை சிந்திக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் இல்லை, பெண் பிள்ளை தனக்கு இறந்ததற்கு பிறகு இறந்துவிடும் என்கிற செய்தியை முன்கூட்டி அறிந்து கொள்கிறார்கள். பேரன்மார்கள் ஷஹீதாக்கப்படுவார் என்கிற செய்தியை அறிந்து கொள்கிறார்கள். யார் என்னை வளர்த்தார்களோ, யார் என்னை பாசமாக இந்த மக்கா காப்பீர்களிடமிருந்து காப்பாற்றினாரோ அத்தகையவனுடைய பெற்றார் அவரே நரகத்திலே கிடப்பார் என்கிற தகவலை அறிகிறார்கள். பெற்றவர்களுக்கு மன்னிப்பில்லை என்கிற தகவல்களை அறிகிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நெருக்கடி. ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு இன்னொரு சஹாபியை பார்த்து சொல்லுகிறார், 2 ஆடை அணிவித்திருக்கிறீர்களே, நாங்கள் எல்லாம் வார வாரம் ஒரு முறைதான் துவைப்போம், ஏனென்றால் நபிகள் நாயகமோடு இருந்த காலமே. அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், எங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆடை தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானே, அல்லாஹ் என்னை கண்டுகொள்ளவில்லையே, நபிகள் நாயகம் புலம்பினார்களா? நபி தோழர்கள் புலம்பினார்களா? உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள். இதுவல்ல, எது நிரந்தரம் அதுதான் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நான் சிரமப்பட்டால் அங்கே நான் கட்டிலே சாய்ந்து படுத்து கிடப்பேன், கோடைகளை பரிமாறிக்கொள்வேன், தேனாறு பல்லாறு மதுவாரை நான் சுவைப்பேன். அங்கு எனக்கென்ற கட்டிடம் இருக்கிறது, எனக்கென்ற துணைவர்கள் இருக்கிறார்கள், பணிவுரை செய்வதற்கு சிறுவர்கள் இருக்கிறார்கள், விரும்பியதையெல்லாம் நான் சாப்பிடுவேன், எந்தவித கோலமும் இருக்காது, இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பேனே, அந்த சொர்க்கம் தான் வேண்டும் என்கிற சிந்தனையை உள்ளத்துல பதிவு செய்தார்கள். இப்படி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற பொழுது உலகத்தில் ஏற்படுகிற எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய பாதையை விட்டு பின்னால் தொய்வடைய செய்வதற்கு இது ஒரு வழி காட்டாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக ஒரு வசனத்தை சொல்வதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி தும்மஸ்தகாமு, அதிலே நிலையாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா, அவர்களுக்காக வானவர்கள் இறங்கி அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சன், கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க என்று வானவர்கள் அனுதினமும் அந்த முஃமினுக்கு ஆறுதல் சொல்வார்களாம். இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கா? நமக்கு ஏற்படுகிற எந்த சூழல் சிக்கலாக இருந்தாலும் சரி, இன்றைக்குள்ள சூழல்ல பொருளாதாரம் கையில நிற்க மாட்டேங்குதே என்பதற்காக தொய்வடைந்து விட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறிவிடும். குடும்பத்திற்கு சென்றால் நிம்மதி இல்லை என்று நினைக்க கூடாது, நிம்மதியை நாம் ஏற்படுத்தணும். என்ன பிரச்சனை, வாங்க உட்காருங்க. எந்த குடும்பத்திலாவது இன்றைக்கு 6:30 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி பேசணும், குர்ஆனை பத்தி பேசணும், இப்படி ஒரு சபை நடந்திருக்குமா? டைம் டேபிள் போட்டு நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணிகள் மத்தியில டைம் டேபிள் போட்டு அமல்களை பார்க்க நேர்ந்தால் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி அடையும். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அவருடைய வீட்டில் பரக்கத்து கிடைக்கும், நிம்மதி அடையும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த வீட்டில் ஓதப்படுகிறது?
சூரத்துல் பக்கரா எங்க இருக்குன்னு நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியாது. இதுதான் இன்றைய இஸ்லாமியனுடைய நிலை. நம்மை நாம் மாற்ற வேண்டும். பேசப்படுகிற தகவல்கள் எல்லாம் அலட்சியமாக நாம் எடுத்துக்கொண்டு கடந்து விட்டோம் என்றால், சக்கராத்துல் மௌத் என்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மரணத்தினுடைய நெருக்கத்திலே அவருடைய விரல்கள் பின்னுகிற வேளையில், பார்வைகள் நிலை கூட்டி நிற்கிற வேளையில், ரூஹ் பிரிக்கப்படுகின்ற பொழுதே கொஞ்ச அவகாசப்படியா அல்லாஹ் நாம அல்லாமல் செஞ்சுட்டு வருவேன்னு சொல்லுவான். ஒரு காலம் அவகாசம் கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லுவானாம், எவ்வளவு வருஷம் கொடுத்த, என்ன பண்ண, திரும்பி நான் கொடுத்தா நீ திரும்பி அப்படியே தான் இருப்ப என்று அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில் கரைபடிந்திருந்தால் அதை தள்ளிவிட்டு அல்லாஹ்வை நோக்கி இன்றே விரையக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று தௌபா செய்தவர்களாக, அமல்களிலே அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, இஸ்லாம் சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட அலட்சியம் காட்டாதவர்களாக இருந்தோம் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னபடி கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வெற்றி பெற்று விடலாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஒரு சிறிய தகவல். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ரஹமத் நகர் கிளையில் அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த பள்ளிவாசல் இயங்கி வருகிறது. இந்த பள்ளிவாசலுடைய சூழலை பார்க்கின்ற பொழுது, பொருளாதாரத்தால் மேன்மையானவர்கள், பள்ளியிலே அதிக வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்கிற சிந்தனை நமக்கு இயல்பாகவே ஏற்படத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் இந்த பள்ளிவாசலுடைய சூழலை நாம் கண்காணிக்கின்ற பொழுது, மாதாந்திர சந்தாக்கள் கூட ஒரு 5000 ரூபாயை கூட தொடவில்லை. ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் இறைவனுடைய அருளால் இறுதி கட்டத்தில் உதவி கிடைக்கிறது. அதை அவர்கள் பெற்று கடந்து சென்றாலும், இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்கள் கட்டி, இவ்வளவு மக்கள் தொழுகிற இடமாக மாறி, இவ்வளவு பேர் கூடுகிற இந்த இறைவனுடைய ஆலயத்தினுடைய நிலை இதுதான். உண்மையில் வருத்தத்திற்குரிய விஷயம். இன்னும் சிலர் செல்வம் இருந்தும் கூட தர்மம் செய்வதற்கு மனம் முன்வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், மல் ஃபிக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய வறுமை நினைப்பெல்லாம் நான் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது. கஷ்டத்தில் இருக்கிறோமே என்று அல்லாஹ்வின் மேல் நிராசை அடைந்து சென்று விடுவீர்களோ என்கிற கவலை குறைவு. வலாக்கின் என்றாலும் அக்ஷா அலைக்கும், ஒரே ஒரு விஷயத்தை நான் கவலைப்படுகிறேன். என்ன தெரியுமா? புசித்தத்தி துன்யா, இந்த உலகம் உங்களுக்கு பரவலாக்கப்படும். எப்படி இதற்கு முன்பாக இருந்த சமுதாயத்திற்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து உலக கவர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் அந்த உலகம் என்று மூழ்கி அல்ஹத்துக்கும் அவர்களை அளித்தானோ, அதே போன்று நீங்களும் இந்த உலகத்திற்காகப்பட்ட நாப்பசூகா போட்டி போட்டு கொண்டு இந்த செல்வத்தை சேர்க்கிற விஷயத்தில் இருந்து நீங்களும் அழைக்கப்படுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நபிகளாருடைய அச்சம், இந்த நபிகளாருடைய சொல் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம். உண்மையில் இன்றைக்கு நிலவரமும் அதுதான். எத்தனையோ படம் படைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் இறைவனுடைய ஆலயத்திற்காக, இறைவனுக்காக செலவு செய்ய வேண்டும் என்கிற மனோபக்குவம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் பரக்கத்தை அதிகப்படுத்துவான். ஆனால் இன்னும் எத்தனையோ நபர்கள் இதற்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும், தர்மம் செய்தா என் குடும்பத்தை யார் பார்த்துக் கொள்வான் என்று இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிற ஜக்காத்தை கூட கொடுக்க முன்வராமல் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அடிக்கடி பதிய வைக்கிற ஒரு விஷயம் இந்த தர்மம் தான். ஏன்னா மறுமை நாள்ல விசாரணையில் போய் இருக்கின்ற பொழுது நம்மை காப்பாற்றக்கூடிய அமல்களில் தரை சிறந்த அமலே இந்த தர்மம் தான். நாம் தான் வருகிறோம், நாம் தான் சுஜூத் செய்கிறோம். இந்த பள்ளியில் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் நாம் மட்டும் சுஜூத் செய்யவில்லை. இன்றைக்கு ஜுமாவிலே 100 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் 100 நபர்களுடைய தொழுதற்குரிய நன்மை நமக்கும் இருக்கிறது. நாம் சந்தா கொடுத்திருந்தால், இந்த பள்ளிக்கு உதவி இருந்தால், இந்த பள்ளிவாசல் சார்பாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்கிறார்கள், ஏழைகள் உணவளிக்கிறார்கள், பள்ளியிலே மசூரா செய்கிறார்கள், பள்ளியில் வைத்து பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால்
அனைத்திலும் ஒரு பங்கை யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் போய் சேருகிறதே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் அழியாது. நாம் மரணித்து விட்டோம், இங்கு நிர்வாகம் மாறிவிட்டது, அதற்காக இந்த பள்ளி போய்விடுமா? இல்லை. இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் பள்ளிவாசலுக்காக நாம் செய்த உதவி வந்து கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்கள், 60 வயசு மூத்தா போயிட்டோம், 60 வயசுக்கு அப்புறம் அமல் செய்ய முடியல, கபருக்குள்ள இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அக்கௌண்ட்ல நன்மை ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்? நம்ம கொடுத்த தொகை. உலகத்துல நீ உயிரோடு இருக்கின்ற பொழுது இறைவனுக்காக அமல் செய்தாயே, இறை ஆலயத்திற்காக நீ தர்மம் கொடுத்தாயே, அதனால் ஒரு மாணவன் உருவாகி இத்தனை பேருக்கு அவன் உரையாற்றி கொண்டிருக்கிறான், இத்தனை பேருக்கு அவன் சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறான். கூட்டி கழித்து பார்த்தால் பெருகி கொண்டே போகும். உதாரணத்துக்கு 20 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த பள்ளிக்கு நம்ம கொடுப்பதனுடைய பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர்கள் உருவாகிறார்கள் என்றால் அதுல ஒரு மாணவன் 100 ஏழை உணவளிக்கிறான். அந்த 100 ஏழை ஒரு துவா செய்கிறார், நீங்க நல்லா இருக்கணும்னு. அந்த நல்லா இருக்கும் ஒரு துவா உதவி செய்த மாணவனுக்கு மட்டுமல்ல, அதற்கு உதவியாக இருந்த சந்தாதாரர்களுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயம் நாம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசலுக்காக கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது கேவலமானதல்ல, மாறாக நமக்கு வளம் படைக்கக்கூடிய மறுமை நாளிலே ஒட்டகம் அளவுக்கு வரக்கூடிய நன்மைகளை பெற்று தரக்கூடியது. எனவே இந்த நிலை இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையிலே போன்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்க கூடாது. உங்களுடைய சொந்தாக்களை அதிகப்படுத்துங்கள். இது நம்முடைய ஆலயம். இந்த ஜமாத் என்று பார்க்காமல் இறைவனுடைய ஆலயத்தில் நாம் துலகு வருகிறோம். இதுல இத்தனை பேர் துணுகிறார்கள், இத்தனை பேர் பலனடைகிறார்கள். பேசப்படுகிற உரையில் எத்தனையோ நபர்கள் திருந்தலாம். அப்படி திரும்பினாலும் இந்த பள்ளிவாசல் தானே திரும்பினாங்க, இந்த பள்ளிவாசல் நீ தொகை கொடுத்தேல உனக்கு நன்மை என்று அல்லாஹ் சொல்லுவானே, எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அதை உணர்ந்தவர்களாக அதிகமாக இந்த பள்ளிவாசலுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலே நம் அனைவர்களையும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.